ரொம்ப அற்புதமான ஒரு லிரிக் ரைட்டர் டிஆர் சார். நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், நல்ல நடிகர், எல்லாமே அவர் பண்ண எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். ஆனால் நல்ல லிரிக் ரைட்டர், எனக்கு அதுதான் முதல்ல ரொம்ப கவர்ந்த விஷயம். பொதுவாக எல்லா கவிஞர்களுமே இலக்கியத்திலேருந்து ஏதாவது எடுத்தாழ்வாங்க. ஆனால் இவருடைய பாடல்களே ஒரு இலக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு ஒரு பாடலாசிரியர். இந்த படத்திலே பாருங்க, இப்போ கேட்கும்போது தான் தெரியுது, பாவை புருவத்தை வளைப்பது புதுவிதம், அதில் பரதமும் படிக்கிறது அபிநயம். அப்புறம் வைகைக்கரை காட்டேன் இல்லை, திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, திருக்கோடி பூஜையும் நடக்கவில்லை, தேவதையை காண ஒரு வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கு ஒரு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கன்னிமனம், காவலில் வீழ்ந்த கன்னிமடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பார். கூண்டு கிளி அலையும் போதும் கூண்டு கிளியில் கூண்டுக்குள்ளே அலையும் போதும் காதல் கிளி அவள் பாவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். காட்டு இளம் காட்டு என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு அப்படின்ட்டு எனக்கு அது கூட ரொம்ப அழகான ஒரு விஷயம். என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோகப்பாட்டு, அதை ஒரு ரிதமிக்கா பண்ணி அதை நம்ம தாளம் போடுற மாதிரி பண்ணியிருப்பாரு பாருங்க. என்ன அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்களேன். பல காதல் பாடல்கள், வரிகள், அப்புறம் ரயில் பயணங்கள் சொல்லலாம். அப்புறம் இது உறவை காத்த கிளி, எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, அந்த பாட்டு ரொம்ப என்னுடைய ஃபேவரட் சாங். அது என்னுடைய காரில் செக் பண்ணிங்கன்னா என்னுடைய பாட்டு டிஆர் சார் ஹிட்ஸ்னே ஒரு சிடி இருக்கும். கிட்டத்தட்ட 98 நான் ரெக்கார்ட் பண்ண அந்த சிடி. இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர், இசையமைப்பாளர். நான் கூட டைரக்ட் பண்ணும்போது டிஆர் சார் வச்சு ஒரு படம் மியூசிக் பண்ணுவோமா அப்படின்னு கூட நான் நினைப்பேன். பெரிய டைரக்டர்னால எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், நம்ம போய் எப்படி கேட்கறது அப்படின்ட்டு.